அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது நேரலையாகவும் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நடைபெறுகின்ற காட்சிகள் ஒவ்வொன்றாக இன்றைய சட்டமன்ற சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் எடுத்து போடக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சம்பவங்கள், அவ்வளவு வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த ஜனநாயகத்தினுடைய நாமும் ஒரு அங்கம் என்கிற அந்த உணர்வோடு, வேற எந்தவித கட்சி சார்பும் இல்லாமல் நாமும் இதுல ஒரு பிரதிநிதி என்கிற அடிப்படையில நாம இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். சட்டமன்றத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு வெட்கி தலை குனியக்கூடிய அளவிற்கு சட்டமன்றத்தினுடைய போக்கு இருக்கிறது. சட்டமன்றம் என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள். மக்களிடத்துல நீங்க போய் கெஞ்சி கூத்தாடி கூனி குறுகி நின்று எங்களுக்கு வாக்கு போடுங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டளிச்சிங்கன்னா நாங்க உங்களை அங்க கொண்டு போவோம் இங்க கொண்டு போவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் மக்களுக்கு பின்னால் அப்படியே வால் பிடித்து நீங்கள் வாக்கு சேகரித்தவர்கள். வாக்கு சேகரித்து மக்கள் ஏதோ நீங்க சொன்ன வாக்குறுதியிலையோ அல்லது வேற ஏதோ ஒரு கவர்ச்சியிலையோ அப்படி உங்களுக்கு ஒரு ஒரு கட்சிக்கு மக்கள் வாய்ப்பளிக்கிறார்கள். அப்படி வாய்ப்பளிச்சாங்கன்னா வாய்ப்பளித்ததை பயன்படுத்தி கொண்டு எங்களை மாதிரி ஒருத்தர் ஆட்சி செய்ய முடியாது என்கிற ஒரு பெயரை பெறக்கூடிய ஒரு முயற்சியை ஒரு கட்சி செய்தால் பரவாயில்லை. தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்படியான ஒரு மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடக்கூடிய சட்டமன்றத்தில், சட்டசபையில் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பாதிப்புகள் மக்கள் சந்திக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் ஆக்கப்பூர்வமாக பேசி மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, அனைத்து மட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, ஒவ்வொரு தனி மனிதனுடைய அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அதை பற்றிலாம் பேசி ஏதேனும் ஆக்கப்பூர்வமாக செய்வார்கள் என்று பார்த்தால் ஒரே துதிப்பாடுகின்ற சபை, அதிலும் அவ்வளவு கேவலமான துதிப்பாடுகின்ற சபை. துதிப்பாடுதல்ல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி? நீங்க திமுக பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி, வந்த பிறகும் சரி, உங்களுக்கு இலக்கு திமுக தானே. திமுக பத்தி நீங்கள் வைத்த விமர்சனங்கள், முக்கியமான விமர்சனம் என்ன? அவங்கள மன்னர் பரம்பரை, மன்னர் குடும்பம் அப்படின்னீங்க. அவங்களாவது ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. பல முறை ஆட்சி செய்தவர்கள், பல டிகேட்ஸ் அவர்கள் தமிழகத்தில் அரசியலை கண்டவர்கள். சரி, அவர்கள் அப்படி அதுக்காக புகழ் பாடுவதை நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. யார் புகழ் பாடினாலும் சரி, அந்த புகழ்ச்சினால என்ன புண்ணியம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படியான ஒரு பின்னணி இருக்கிறவங்களை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க மன்னர் குடும்பம், மன்னர் பரம்பரை அப்படின்னு விமர்சனம் பண்ணீங்க. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா என்று மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு, கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களை துதிப்பாடுவதும், ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு அடிக்கிற ஜால்ரா இருக்கு பாருங்க. கொடுமையிலும் கொடுமை. இப்படி தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கேவலமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் வேற அவங்க என்ன செய்வாங்க? நீங்க உங்களுக்கு உச்சி குளிர்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க உங்க முதுகுக்கு பின்னாடி தான் அவங்க பேசுறாங்க. ஆனா உங்க முகர அவங்களுக்கு தெரியுது. உங்க முகர சிரிக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. தலைவர் சந்தோஷப்படுறார். நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் தலைவர் அப்படியே அகமகிழ்ந்து ஆனந்தத்துல பூரிப்படைகிறார். என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம்? உங்களை பத்தி புகழ்ந்து பாடுறதெல்லாம், பாடக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே உங்க உள்ளத்துல இருந்து அப்படியே உங்களை அப்படியே ரசிச்சு பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் காரியம் நடக்கிறதுக்காகத்தான். எந்த கட்சியில எந்த கட்சியினுடைய தலைவர்களை அவங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்படி துதிப்பாடல. அப்படி துதிப்பாடிய எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்குறோம் வரலாற்றுல. இருக்கிற வரைக்கும் துதிப்பாடுவார்கள், அப்புறம் அடுத்து கட்சி மாறுவார்கள். கட்சி மாறின பிறகு அடுத்து அந்த தலைவர்களை துதிப்பாடுவார்கள். இந்த சட்டமன்றத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணா எடுத்துக்கங்க, நம்ம கட்சி சார்ந்து பேசுறது இல்லை. எந்த கட்சி வேணா எடுத்துக்காங்க, அவங்க ஒரு கட்சியில இருக்கும்போது அந்த தலைவரை துதிப்பாடி இருப்பாங்க. அப்புறம் மாறி வந்த பிறகு மாறி போயிடுவாங்க. என்னமோ உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த 106, 107 பேரும் என்னமோ காலத்துக்கும் உங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும், உங்களுக்கு ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. நாளைக்கே உங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு செல்வாக்கு மக்கள்கிட்ட இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து செல்வாக்கு இருக்கிற பக்கம் தேடி போவார்கள். அவ்வளவுதான். ஒசரத்துல இருந்து உயரத்துல இருந்து ஒரு தண்ணீர் இறங்கி வருது அப்படின்னா பள்ளத்தை தேடி போவோம். எங்க பள்ளம் இருக்கிறதோ அதை தேடி போய்கொண்டே இருக்கும்.
எங்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை தேடி அவர்கள் ஊடுருவி சென்று கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு தாவேக்கா, நாளைக்கு எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இந்த கேவலத்தை பார்ப்பதற்காக மக்கள் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எத்தனை படுகொலை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மாணவர் படுகொலை நடைபெறுகிறது கல்லூரியில, கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூடங்கள்ல, பள்ளிக்கூட வாசல்ல, எல்லாம் போதை கலாச்சாரத்துல ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் எல்லாருக்கும் ஏற்படுது. என்னடா நிறைய பேசுறாங்க, பேசுறதுக்கு ஒன்றும் செயல்பாடு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அப்படியே நடைபெறுகின்ற சம்பவத்தை பார்த்து நமக்கு என்ன பாதுகாப்பு என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு, நம் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு, பிள்ளைகளை நம்பி நம்ம அனுப்புறோம், பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் அனுப்புறோம், பசங்க போயிட்டு சேஃபா திரும்புவாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய அச்சமான ஒரு சூழல் இருக்கிறது. வாய்க்கிலேயே நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி எல்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் இப்ப நாரிக்கிட்டு இருக்க. அதை தடுப்பதற்கு என்ன வழி? இதுல என்ன ஒரு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, ஒரு பிரச்சனையை ஒரு துறை சார்ந்த யாரு பொறுப்பெடுத்திருக்கிறாரோ, எந்த அமைச்சர் அதை சுமந்திருக்கிறாரோ அவர் அது தொடர்பாக பேசுவார். இதுதான் உலகம் எங்கும் நடைபெறுகின்ற நடைமுறை. ஏன்னா நான் தானே அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு துறை எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, என் துறை சார்ந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, அதுல ஒரு ஓட்டை இருக்கிறது என்று வைக்கப்பட்டால் அது குறித்து பதிலளிக்க வேண்டியவன் நான். அது பதிலளிக்க முடியாத அளவிற்கு அது இருக்குன்னு சொன்னா அதற்கு பொறுப்பேற்று அந்த பொறுப்புக்கு நான் தகுதியற்றவன் என்று இறங்கக்கூடியவனும் நான். அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கும். இப்படிதான் நம் தமிழ்நாட்டு சட்டமன்றமும் நடந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு குறித்து ஏதேனும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னா மாநில முதலமைச்சர்கள் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருப்பார்கள். உள்துறை இலாக்கா அவங்க கையில தான் இருக்கும். அப்படி கையில் வைத்திருக்கக்கூடிய இலாக்கா தொடர்பாக பிரச்சனை வந்தால், இதற்கு முன்பு நாம் பார்த்த சட்டமன்ற நிகழ்வுகள்ல அந்த முதலமைச்சர் எந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் உடனே எழுந்திருப்பார். சட்டமன்றத்தினுடைய ஒரு நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டா, முதலமைச்சர் எழுந்து விட்டால் மற்ற உறுப்பினர்கள் அமர வேண்டும். அப்ப என்ன குற்றச்சாட்டு யார் வைத்தாலும் சரி, அதற்கு முதலமைச்சர் எழுந்து விட்டார் அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கான பதில் கொடுப்பாங்க. அப்படியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமந்துப்பாங்க. இவர் உட்கார்ந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க, உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இப்படி மேலே பார்த்துட்டு கீழே பார்த்துக்கிட்டு, என்னத்துக்கு இப்படி ஒரு முதலமைச்சர்னு கேட்டேன். உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி பேசும் பொழுது கூட நீங்க எழுந்திருக்கிற உங்க கீழே இருக்கிற எல்லா உறுப்பினரும் பேசுறாங்க. எதுக்கு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பேசுறாங்க. இப்படியான ஒரு கொடுமையை எங்கேயா பார்த்துட்டு இருக்கிறோமா? அப்புறம் எதுக்கு நீங்க அந்த துறையை சுமந்திருக்கீங்க? கலட்டி கொடுத்துட்டு போங்க, ஒரு துறையும் சுமக்காம. நீங்க சட்டமன்ற வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் எல்லாத்தையும் நடக்கிறத நாங்கள் கண்காணிக்கின்ற அப்படி கூட கண்ணியமா கூட வச்சுக்கோங்க. துறை வேண்டாம் உங்களுக்கு. இந்த பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன், அவ்வளவுதான். என்ன பேசுறீங்கன்னு நான் பாக்குறேன். நான் பேசும்போது பேசுவேன். இன்னைக்கு வீராப்பான வசனம். எப்ப பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் எனக்கு தெரியும். அப்ப பேசுவேன். லாக்அப் டெத்துன்னு எத்தனை சம்பவம் நடந்துருச்சு. சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 நாள் நேற்று பார்த்தோம்னா மதுரையில ஒரு பூசாரி காவல்துறையினுடைய விசாரணையில் அழைத்து செல்லப்பட்டு அவர் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அவங்க குடும்பத்தார்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பெயர்களை சொல்லுகிறார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய சிந்தாமணி காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம், போன மாசம் நடந்த சம்பவம். மருத்துவமனையில் இருந்தவர் நேற்று இறந்திருக்கிறார். பலத்த காயம் தலையில் ஏற்பட்டு அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் உயிர் பிரிந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. குடும்பத்தார் சொல்றாங்க இது அத்தனைக்கும் போலீஸ் தான் காரணம், இன்னொன்னு போலீஸார்கள் அடித்ததே எங்க கண்ணால பார்த்தோம்னு சொல்லி குடும்பத்தார் வைக்கிறாங்க. எழுந்து பதில் சொல்ல வேண்டிய ஆளு உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கார், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க சென்னையில மின்ட்டுக்கு பக்கத்துல ஒரு குடியிருப்பு வளாகத்துக்குள்ள மக்கள் எல்லாம் அப்படியே அடிச்சு பிறண்டி ஓடி வராங்க. என்னடா ஏதாவது பூகம்பம் வந்துருச்சா, என்னடா மக்கள் அப்படி அலறி தெரிச்சு ஓடி வராங்களேன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஒருத்தருக்கு மத்தியில சரமாரியாக அடித்து வெட்டி கொள்ளக்கூடிய சம்பவங்கள். அதாவது ஆயுதங்களை தூக்கக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க வந்தா எல்லாத்தையும் கிள்ளி எரிஞ்சிருவோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வீரவசனம் பேசியவர்கள் இன்னைக்கு எல்லாம் சகஜமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எல்லா ஆட்சியிலும் இப்படியான அதிகாரம் கொடுக்கப்படும். ஆனா இப்ப ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாத செயல்பாடு இன்னைக்கு காவல்துறையில பார்க்க முடிகிறது. இந்த தஞ்சாவூர் சம்பவத்துல ஒரு பையனை கைது செய்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்.
அப்ப என்னன்னா, ஒரு எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாத ஒரு அரசாங்கமாக கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. வெறும் பெருமை பேச்சு மட்டும்தான். எங்களை விட்டா இல்லை, எங்க முதலமைச்சர் மாதிரி கிடையாது, அப்படியே உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் கோடான கோடி மக்களுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு என்றாலும் என் தலைவன் துடித்து விடுவான், பொறுத்து கொள்ள மாட்டான் அப்படின்லாம் உள்ள வீரவசனம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க பார்த்தா தமிழ்நாட்டில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகுது. ஒவ்வொரு பிள்ளை மாணவனுடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாகுது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற வேலைகள் தான். அதை ஆரம்பிச்சு விட்டுட்டோம், இந்த பாதுகாப்பு படையை ஆரம்பிச்சு விட்டுட்டோம், எல்லாம் ஏதாவது ஒன்று செயல்பாட்டில் கண்ணு முன்னாடி பார்க்க முடியுதான்னு பாருங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டதுக்கு பிறகும் சரி, அது பாட்டுக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பெண் காவலாளியே அவங்களுடைய உடுப்பு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல இருக்கும் போதே குத்தி இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெறுகிறது. இங்க சிங்கப்பெண் என்று இவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இது மாதிரியான இதற்கு முன்பு இப்படியான ஒரு மோசமான ஆட்சி என்பதை நாம் தமிழகம் இதுவரைக்கும் கண்டதில்லை. அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் இது நீடிக்க போகுதுன்னு தெரியல. இது நீடிக்கும் காலம் எல்லாம் கிரகணம் ஏற்பட்டது போன்றதுதான். அந்த கிரகணம் இருக்கும் வரையிலும் தமிழ்நாடு இருள் சூழ்ந்த நிலையில் தான் இருக்கும்.